அன்பானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்தில் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கீங்களா? உங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் தினந்தோறும் சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் சபையில் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். சரி, கவனிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் கவனித்து வரீங்க. ஸோ இந்த நாளில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தில் தாவீது ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்கிறார். ஸோ அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்போனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நாம் எதற்காக வாசிக்கிறோம் சொன்னால், தாவீது எல்லாவற்றையும் இழந்து மிகுந்த வேதனையாய் நின்ற ஒரு சமயம் சிக்லாகு என்கிறதான ஒரு சின்ன பட்டணத்தில் போய் குடியிருந்த போது அங்கே எதிராளிகளினாலே அவர் பிடிக்கப்பட்டு அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொள்ளை கொண்டு போய் விட்டார்கள். அந்த இடமெல்லாம் தீயினால் சுட்டரிக்கப்பட்ட பின்பு அவர் மறுபடியும் அவர் வேறு இடங்களுக்கு போய் திரும்பி வந்து பார்த்தபோது தன் மனைவி பிள்ளைகளும் தன்னோடு இருந்தவர்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாம் இல்லாததை பார்த்து அந்த இடம் தீயினால் சுட்டரிக்கப்பட்டதை பார்த்து தாவீது மிகுந்த வேதனைப்பட்டு கலங்கி அழுது கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த எல்லாரும் சேர்ந்து தாவீதை கல்லால் கொல்ல வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அவர்கள் எண்ணின போது, ஆனால் எல்லாருடைய இருதயமும் அங்கே கலங்கிதான் போயிருந்தது. ஆனாலும் கூட எல்லாரும் தாவீதை பழி சொன்னார்கள், தாவீது மேல் கல்லெறிந்தார்கள். ஆனால் தாவீது மாத்திரம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து, ஆண்டவரே, நான் இழந்து நிற்கிறேனே, மிகுந்த வேதனை இருக்குதே, நான் என்ன செய்வேன், நான் மறுபடியும் அதை திருப்பிக் கொள்ள முடியுமா, நான் அதை பின்தொடர்ந்து நான் அதை போய் திருப்பிக் கொள்ள முடியுமா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவன் விசாரித்த போது தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், அதற்கு நீ போ, அது சகலத்தையும் நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த வருடங்களில் கடந்த காலங்களில் ஒருவேளை இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த வாகனங்கள், ஒருவேளை இழந்த சொத்துக்கள், இழந்த பணங்கள், இழந்த பொருட்கள் எல்லாம் மிகுந்த வேதனையா இருக்குது அல்லவா? ஐயோ, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் பிரதர், வைத்த கட்டி வாயை கட்டி நான் சம்பாதிச்சேன், இப்படி எல்லாம் நஷ்டமாகி விட்டது, மிகுந்த வேதனை, எனக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி நீங்க கலங்கி தவிக்கிறீங்களா? கலங்காதீங்க. உங்கள் கலக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு பார்க்கிறார். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த 2026வது வருஷத்துல தாவீதை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். அன்பு சகோதரி சகோதரியே, அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் இழந்ததை தேவன் நிச்சயமா இந்த வருடத்திலே திரும்பி தருவார். இழந்த வாகனமாக இருந்தாலும் சரி, இழந்த பணங்களாக இருந்தாலும் சரி, இழந்த சொத்துக்களாக சரி, இழந்த வீடுகளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை எண்ணத்தை இழந்தாலும் சரி, அது இந்த வருடத்தில் உங்களுக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த இழப்பிலே சந்தோஷப்படுகிறார்களே, தேவ பிள்ளையில் ஒரு ஆசீர்வாதம் இழந்து விட்டால் அது தேவனுக்கு மிகுந்த கலக்கத்தை கொண்டு வரும். ஆகவே நிச்சயமா நான் சொல்றேன், நீங்கள் வெறும் ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. நீங்க ஜெபித்ததை தேவன் கேட்டறிந்து நிச்சயம் நீங்கள் இழந்ததை இந்த வருடத்துல திரும்பி தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, என்னோட இணைந்து ஜெபிக்க இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கேன். நம்முடைய பிள்ளைகள் கடந்த காலங்களில் கடந்த நாட்களில் என்னத்தையெல்லாம் இழந்தார்களோ அதை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதங்களும் தடைப்படவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் இழந்ததையெல்லாம், இழந்த பணங்கள், இழந்த பொருட்கள், இழந்த வாகனங்கள், இழந்த வீடு, ஆண்டவரே, இழந்த வேலை, இயேசுவின் நாமத்தில் திரும்ப கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்திலே அடிமை ஊழியக்காரன் உடைய பாதத்தை பிடித்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன், இந்த சத்தியத்தை கேட்கிறேன், இந்த அன்பு சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு, இந்த வாலிப தம்பிக்கு, இந்த வாலிப தங்கச்சிக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்து தவிக்கிறார்களோ அந்த இழப்பில் ஆண்டவரே நீதான் ஆண்டவரை சரி கட்ட முடியும். அந்த இழப்புக்கு பதிலாக ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும். இதை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து விசுவாசிங்க, ஜெபிங்க, நிச்சயம் அற்புதம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென்.